திருக்குறள். முப்பால் என்பது திருக்குறள். உத்திரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. ஆசிரியர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர், பொய்யில் புலவன் என்ற வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு. இந்த திருக்குறளின் அதிகாரங்கள் 133. மொத்த பாடல்கள் 1330. அனைத்துமே குறள் வெண்பாக்களால் ஆனது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களையும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களையும், காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களையும் உடையது. 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் ஒரே நூல் திருக்குறள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுள் செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள். இது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியக்கூடிய நூல். திருக்குறளின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. இந்த ஓவியத்தில் திருவள்ளுவர் அமர்ந்த நிலையிலும் ஒரு கையில் ஏடும் மறு கையில் எழுத்தாணியும் கொண்டு தாடியுடன் அமர்ந்திருக்கின்றார். சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றனவும் திருக்குறளின் சிறப்புகளை எடுத்து கூறுகின்றன. இந்த திருக்குறளை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம் தஞ்சையில் வெளியிட்டார். அவர் வெளியிட்ட ஆண்டு 1812 ஆகும். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் ராமானுச கவிராயர். இவர் 1840 ஆண்டு வெளியிட்டார். இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் சிறந்த உரைகள் தருமர், மணக்குடவர், தாமத்தார், நச்சர், பரிமேலழகர், பருதி, திருமலையர், மள்ளர், பரிபெருமாள், காளிங்கர் என்ற 10 பேரும் முதலில் உரை கண்டவர்கள் ஆவார். இதில் பரிமேலழகருடைய உரைதான் மிகவும் சிறந்த உரையாகும். நன்றி.